சர்வதேச எல்லோரும் வந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ நான் பல்கலைக்கழகத்தில் செய்த 2017ஆம் ஆண்டு இந்த ஆய்வை நான் வந்து எடுத்து செல்லியக்கில் எனக்கு பெரிய அதிர்ச்சி என்னன்னு சொன்னால் இது மிகப்பெரிய வரலாற்று சாதனை இது என்று இருந்த ஆவணங்கள் எல்லாம் அழிஞ்சிட்டு காரணம் எங்களோட உள்நாட்டு போர். இனிமேல் இந்த இதில் நிற்கிற பிள்ளைகள் இதை பார்க்குறாக்கள் இனிமேல் லொரியை பார்த்தா நான் சொல்கிறத ஞாபகம் வரும். மிக சிறந்த ஒரு விரிவுரையை நீங்கள் வழங்கி இருக்கிறீங்க. பெருமகிழ்ச்சி, சந்தோஷம். யாழ்ப்பாணத்தில் பார ஊர்திகளை வந்து எப்படி செய்கின்றார்கள், அந்த செய்கின்ற பார ஊர்திகளை காணப்படுகின்ற அலங்காரங்கள் என்ன, அதில் வர்ற ஓவியங்கள் மதம் சார்ந்த ஓவியங்கள் என்ன அர்த்தத்தை சொல்லுகின்றது. உண்மையிலேயே இங்கிலாந்து போன்ற நாடுகளிலிருந்து அடிச்சட்டகம் மட்டும்தான் வரும். அந்த அடிச்சட்டகத்தில் இருந்தால் லொரியை வந்து கப்பல் கட்டுறது வீடு கட்டுறது போல யாழ்ப்பாணத்தில் வந்து உருவாக்குகின்றார்கள். இதுதான் அந்த ஆய்வின் அறிமுகம். ஆனால் இது சார்ந்து நான் உள்ளுக கதைக்க போகிறதுக்குங்க முதல்ல நான் உள்ளே போயிட்டு என்ன விடயம் இடம்பெறுது என்று சொல்லி பார்க்கலாம். 3வது சர்வதேச இந்து மகாநாடு யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இலங்கை இந்து கற்கைகள் பீடம் நடாத்தும் இந்த இந்து மகாநாட்டில் நான் 2017ஆம் ஆண்டு செய்த ஒரு முக்கியமான ஒரு ஆய்வு கட்டுரை. இலங்கையில் யாருமே இந்த ஆய்வை செய்யலை. எதிர்கால சந்ததிக்கு இந்த விடயம் போய் சேரணும் என்று சொல்லி அதற்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் இந்த இந்து மகாநாட்டில் நான் இதை செய்கிறது. சர்வதேச இந்து மகாநாட்டில் நான் இதை செய்கிறது நல்ல ஒரு சந்தர்ப்பம். அதை முழுவதுமாக உங்களோட இன்றைக்கு என்னெல்லாம் இடம்பெறுது என்று சொல்லி பகிர போகிறேன். விதுட யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்கள். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இன்றைய தினம் 6ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு 3ஆம் மாதம். இந்த நாளில் தான் இன்றைய தினம் வந்து இந்த ஆய்வு மகாநாடு வந்து இடம்பெற போகுது. ஆய்வு மகாநாடு நடக்க போகிற இடத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், 2 பக்கம் இல்லை நந்தி கொடியெல்லாம் கட்டி அப்படியே மாணவர்கள் எல்லாம் வாரதும் போகிறதுமாக இருக்கிறார்கள். இந்த ஆய்வு மகாநாட்டில் முதலாவதாக என்னுடைய ஆய்வு வந்து தெரிவு செய்ததுக்கு பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கு வந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் வந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் அப்படியே உள்ளே வந்தோம் அப்படி என்று சொன்னால் இதில் பாருங்கள் எழுதப்பட்டிருக்கிறது 3வது சர்வதேச இந்து மகாநாடு 2025 இந்து கலைகள் ஒரு பன்முக பார்வை. கைலாசபதி அரங்கம் 6ஆம் தேதி 7ஆம் தேதி இது இடம்பெறுது. இந்து கற்கைகள் பீடம் வந்து இதை நடாத்துகின்றது. இந்த ஆய்வரங்கில் தான் என்னுடைய ஆவண வாசிப்பு இருக்குது. பாருங்கள், எல்லாம் கொடியெல்லாம் கட்டி தோரணம் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. கைலாசபதி அரங்கு இதுதான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம். 9 மணி 3வது சர்வதேச இந்து மகாநாடு 2025 9 மணி ஆகுது. நானும் இப்போ வந்து உள்ளுக்கு வந்துட்டேன். முதலாவது வந்து பதியணுமா இங்கே வந்து கேட்டேன். ஸோ இங்கே தான் நான் வந்து பதிய போகிறேன். இதில் வந்து எனக்கு என்ன தருகின்றார்கள் என்று சொல்லி பார்க்கலாம். வாசலில் வந்து நல்ல அழகான ஒரு கோலம் வந்து அப்படியே எங்களை அப்படியே வரவேற்கிறது. பாருங்க, பார்க்கவே வந்து அழகாக இருக்குது. அப்படியே கைலாசபதி கலையரங்கம் இதுதான். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் எல்லாம் அப்படியே உள்ளே போயிட்டாராம். நிகழ்ச்சி வந்து ஆரம்பமாயிட்டு இதில் வந்து நாங்கள் வந்து பதியணும். பாருங்கள், இங்கே வந்து நாங்கள் சைன் வைக்கணும். இதுதான் என்னுடைய அடையாள அட்டை. ஓகே, எனக்கு ஒரு ஐசியும் பேக்கும் வந்து தந்துருக்குறாங்க மக்களே. என்னுடைய ஆய்வு கட்டுரை நான் வாசிக்க போகிறேன். நண்பன் வந்து என்னுடைய படித்தவர் நீண்ட நாளை பிறகு சந்திக்கிறேன். எவ்வளோ காலத்துக்கு பிறகு சந்திக்கிறேன்? கடந்த 7 வருஷத்துக்கு பிறகு சந்திக்கிறோம். 2012ஆம் ஆண்டு நாங்கள் பல்கலைக்கழகம் வந்து நாங்கள் 2017ஆம் ஆண்டு எங்களுக்கு பட்டம் கிடைக்குது. 2016 முடியுது நினைக்கிறேன். 17 முடியுது. ஆமாம். என்ன ஆய்வு உங்களோட? முனைமுருகன் கோயில், முருகன் கோயில் இதுகள் நான் பார்த்திருக்கிறேன். உண்மையில சந்தோஷமா இருக்குது. நன்றி. கண்டது ஒரு பெரும் மகிழ்ச்சி. சந்தோஷம். என்னுடைய செஷன் வந்து மாலை 2:15க்கு. செஷன் வந்து 1:30 மக்களே, நான் இந்த ஆய்வை எப்படி செய்கிறேன்லாம் இந்த காணொலியில் வரும், நிச்சயமாக பாருங்கள். இந்த ஆய்வரங்குக்கு வந்து எனக்கு வந்து இந்த பேக் வந்து தந்திருக்கிறாங்க. இந்த பேக்குக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். உள்ளுக்கு ஒரு புத்தகம் உண்டு. நான் இன்று உரையாற்ற போகின்ற அந்த ஆய்வு இதில் இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று தந்திருக்கிறாங்க. அதுக்குள்ளே வந்து ஏதாவது நீங்கள் நோட் குறிக்கிறதுக்காண்டி ஒன்று தந்திருக்கிறாங்க. நோட் புக் ஒன்று தந்திருக்கிறாங்க. பேனா ஒன்று தந்திருக்கிறாங்க. இந்த ஆய்வு மாநாடு 3வது வருஷம் இந்த முறை இடம்பெறுது. யாழ்ப்பாணத்தில் பாரூர்தி கலை காண்பியமும் அர்த்தமும் வடிவமைப்பும் ஆவணவியல் நோக்கு விஜயகுமார் விதுஷன் 137வது. ஸோ இதை பற்றி தான் நான் கதைக்க போகிறேன். ஸோ இதில் பாருங்க, நல்ல ஒரு சுவாமி வாகனம் வந்து வச்சிருக்கிறாங்க. ஓகே,
கைலாசபதி கலை அரங்கம் உள்ள நாங்கள் அப்படியே செல்லலாம். இப்போதான் நிகழ்ச்சி ஆர்வமாகிறது என்ன நல்ல பாருங்க. அந்த நிறைவிட முத்து உலகம் வந்து இப்படி வச்சுருக்காங்க பாருங்க. சுவாமியினுடைய வாகனத்தில் வச்சிருக்கிறாங்க. மகள் ஆய்வரங்கு ஆரம்ப நிகழ்வுக்கு நாங்கள் அப்படியே உள்ளே வந்துட்டோம். பெரிய பெரிய கல்விமான்கள், பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள், பாடசாலை மாணவர்கள், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் எல்லோருமே வந்திருக்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். பாருங்க, எல்லோருமே வந்திருக்கின்றார்கள். விருந்தினர்களாக வந்தவர்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நடன நிகழ்வினை இதிலே மொத்தமாக குறித்த திகதிக்கு முன்னே பெறப்பட்ட ஆய்வு சுருக்கங்கள் 217. நான் நினைக்கிறேன் அண்மை காலத்தில் நிகழ்ந்த மிகப்பெரிய வரலாற்று சாதனை இது என்று 217 ஆய்வு சுருக்கம் உங்களுடைய இந்த மாநாட்டுக்கு கிடைத்திருக்கிறது. அதிலே குறித்த திகதிக்குள் தரப்பட்ட கட்டுரைகள் 170 முழு கட்டுரைகள். பிறகு வந்தவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இரு மதிப்பீட்டாளர்களாலும் நிராகரிக்கப்பட்ட 2 ரிவ்யூவர்ஸுக்கு கொடுக்கப்பட்டு 2 மதிப்பீட்டாளர்களாலும் நிராகரிக்கப்பட்ட ஆய்வு கட்டுரைகள் 11. மூன்றாவது மதிப்பீட்டாளருக்கு அனுப்பி ஒரு ஆய்வாளர் ஏற்றுக்கொண்டிருப்பார், ஒரு ஆய்வாளர் நிராகரித்திருப்பார். ஆகவே 3வது மதிப்பீட்டாளருக்கு அனுப்பி ஏற்றுக்கொள்ளப்பட்ட கட்டுரைகள் 8. மொத்தமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆய்வு கட்டுரைகள் 147. அதனுடைய ஆய்வு சுருக்கங்கள் இங்கே நூலாக்கப்பட்டு இன்றைக்கு மலராக வெளியிடப்படுகிறது. ஆய்வுகள் இந்த புத்தகத்திலே வெளியாகி இருக்கிறது. 147 கட்டுரைகள் என்று கூறப்படுகிறது. உரிய அமர்வுகளின் பின்பு உரிய கால அவகாசத்திலே மீளவும் கட்டுரையாளர்களுக்கு முழு கட்டுரைகள் மீள கையளிக்கப்பட்டு அவர்கள் மீள திருத்தம் செய்து, அதாவது அமர்வுகளிலே வழங்கப்பட்ட ஆலோசனைகளுக்கு ஏற்ப மீள கையளிக்கப்படுகிற கட்டுரைகள் அனைத்தும் PDF வடிவிலே மின்னஞ்சல் மின் நூலாக எங்களாலே வெளியிடப்படும் என்பதை இந்த தருணத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதிலே 21 இந்திய ஆய்வு சுருக்கங்கள் வந்த போதும் முழுமையாக கிடைத்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்திய ஆய்வாளர்களுடைய கட்டுரைகள் மொத்தம் 10. சுவிட்சர்லாந்து நாட்டிலே இருந்து ஒரு ஆய்வாளருடைய கட்டுரையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த மாநாட்டிலே. இது ஆகவே சர்வதேச மாநாடு. இங்கே ஒரு ஆய்வாளர், இந்திய ஆய்வாளர் நேரடியாகவும் வருகை தந்திருக்கிறார். மற்றவர்கள் ஜூமிலே இணைந்து கொள்கிறார்கள் நாளைய தினம். சில கூத்து, இசை, இலக்கியம், உளவியல், நடனம், கட்டடம், கோயில் சார் கலைகள், கிராமிய கலைகள், கல்வியியல், தத்துவவியல், தொல்லியல், சமூகவியல், சுற்றுலாவியல் உள்ளிட்ட பல ஆய்வு தடங்களிலே இந்த கட்டுரைகள் இங்கே சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றன. ஆசிரியருடைய சுட்டி இந்த நூலிலே இணைக்கப்பட்டிருக்கிறது. 74 மதிப்பீட்டாளர்கள் எங்களுக்கு இந்த இடத்திலே இந்த தருணத்திலே உதவி செய்திருக்கிறார்கள். அந்த 74 மதிப்பீட்டாளர்களுக்கும் நாங்கள் இருகரம் கூப்பி எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பங்காற்றிய அத்தனை பீடத்தினுடைய விரிவுரையாளர்கள், எங்களுடைய ரிவ்யூவர்ஸ் மற்றும் கல்விசாரா ஊழியர்கள், அன்புக்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் இந்த தருணத்திலே நான் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இப்பொழுது ஆய்வுகள் ஆரம்பமாக போகிறது. நாங்களும் முன்னுக்கு வந்துட்டோம். இப்போ ஆய்வு வாசிக்கிறதுல நான் தயாராக இருக்கிறேன். யாழ்ப்பாணத்தில் பாரவூர்தி கலை காவியம் அர்த்தமும் வடிவமைப்பு தளத்திலே விஜயகுமார் விதுசன் உங்களது கட்டுரையை நீங்கள் சமர்ப்பிக்கும். இங்கே வந்திருக்கின்ற பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள், உதவி விரிவுரையாளர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், பாடசாலை மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள் எல்லோருக்கும் இனிமையான மாலை நேர வணக்கம். என்னுடைய ஆய்வு தலைப்பு இதுவரை நீங்கள் கேள்விப்படாத ஒரு தலைப்பு. இதை முதலாக எடுத்து செய்தது இலங்கையில் நான் ஒருவர் மட்டும்தான். யாழ்ப்பாண பாரவூர்தி கலை காண்பியவும் அர்த்தமும் வடிவமைப்பும் ஆவணவியல் நோக்கு. உண்மையிலே இந்த ஆய்வை பற்றி கலைக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட தேவை. 10 நிமிஷம் தான் டைம் தந்திருக்கணும். சுருக்கமாக சொல்கிறேன். மற்றது இந்த ஆய்வின் கட்டுரையில் முக்கியமான விடயங்களை இணைச்சிருக்கிறேன். இது ஒரு எதிர்காலத்தில் ஒரு புத்தகமாகவும்
வர வாய்ப்பு இருக்குது. அதுக்குரிய முயற்சிகளும் மேற்கொண்டு கொண்டு இருக்கிறேன். நிறைய விடயங்களில் இருக்குது. முதல்ல வந்து லொரி என்றா என்ன, அந்த பார ஊர்தி என்றா என்ன அப்படின்னு சொல்லி அதில் பின்னால் யாரோ கேட்டிருந்தாங்க. ஸோ அவர்களுக்காக நான் இதை முதல்ல வந்து அந்த நீங்கள் பார்க்குற ஒரு சாதாரணமான ஒரு விடயம் தான் இது. ரைட், நீங்கள் பார்க்குறீங்க இந்த வடிவங்கள் வந்து வீதிகளில் நீங்கள் செல்றதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதுக்கு பின்னால் பல விடயங்கள், உள்ளார்ந்த விடயங்கள் என்பது இருக்குது. முக்கியமாக என்னுடைய ஆய்வு பிரதேசமே வந்து யாழ்ப்பாணம். ஏன்னா இதில் வந்து ஓர்டர் படி தான் தந்திருக்கிறீங்க. பட் நான் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இந்த ப்ரெசன்டேஷன் நான் கொண்டு போவேன் என்று சொன்னால் இது அப்படி சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். எதிர்கால சந்ததிக்கு இந்த விஷயம் போய் சேரணும்னு நான் விரும்புகிறேன். யாழ்ப்பாணத்து பார ஊர்தி கலை காண்பியும் அர்த்தமும் அதன் வடிவமைப்பும் என்பதை வந்து முக்கியமாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தான் அதிகளவாக வந்து பார ஊர்திகள் வந்து செய்கின்றார்கள். யாழ்ப்பாணம் மாவட்டத்திலிருந்து இலங்கை முழுவதும் பார ஊர்திகள் செல்லுகின்ற பொழுது யாழ்ப்பாணம் மாவட்ட பார ஊர்திகள் என்று சொல்லி தென்னிலங்கையில் இருக்கின்றவர்களும் வேறு 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 மாவட்டத்தில் இருப்பவர்களும் அடையாளம் காணுகிறார்கள். அந்த அளவுக்கு தனித்துவமான சமய விழுமியங்கள், அலங்காரங்கள் என்று சொல்லி பல அர்த்தங்கள் அதுக்குள்ளே இருக்குது. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பார ஊர்திகளை வந்து முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களோட இந்த வாழ்வியலில் ஒன்றித்து காணக்கூடிய அந்த ஆக்கக்கூறுகள் என்று நான் சொல்கிற ஒரு விஷயம் வந்து என்ன, அதில் வார அலங்காரங்கள் உட்பட தனித்துவமாக அமைந்திருக்கிறது. சரியா? இதில் நீங்கள் பார்க்குறீங்க வந்து நான் இதுக்கு வந்து உண்மையில் இந்த அலங்காரம் தோன்றினதுக்கு வரலாறு இருக்குது. இதுவரை யாரும் அதை தொகுக்கையில் எனக்கு அது ஒரு பெரிய ஒரு சவாலாக அமைந்தது. முதலாக இந்த 2017ஆம் ஆண்டு நான் பாஸ் அவுட் பண்ணுறேன். 2017ஆம் ஆண்டு இந்த ஆய்வை நான் வந்து எடுத்து செல்லேக்கில் எனக்கு பெரிய அதிர்ச்சி என்னென்னு சொன்னால் இது தொடர்பான ஆய்வை வந்து முன்னுக்கு யாருமே செய்யலை. அடுத்த ஒரு விஷயம், இது தொடர்பாக இருந்த ஆவணங்கள் எல்லாம் அழிஞ்சிட்டு காரணம் உள்நாட்டு போர், அடுத்த இயற்கை அழிவு, ரெண்டாவது இப்படி லொரியொன்று பழைய லொரியொன்றை நாங்கள் எதிர்காலத்துக்கு பாதுகாத்து வைக்கணும்னு சொல்லி அந்த சமூகமும் அதை யோசிக்கல. அதை செய்த ஆட்களும் வந்து இறந்துட்டினோம். அப்போ இந்த வரலாறுகளை நான் எப்படி தொகுத்தன் என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். அது எப்படி தொகுத்தன் அப்படின்னு சொன்னால் எல்லாமே நேரடியாக கள வேலைக்கு போய் வாய்மொழி வரலாறு ஓரல் ஹிஸ்ட்ரி எடுத்து ஒலி வடிவத்தில் ஆவணப்படுத்தி தான் இவ்வளோத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் அதாவது சொல்லுவாங்க வீதியில் இறங்கினா எல்லாம் கிடைக்கும் என்று, வீதியில் இறங்கி தேடி எல்லாம் தொகுத்தது தான் இந்த வரலாறு. எனவே நான் இப்போ சொல்ல போகிறது வந்து சோட்டா சொல்கிறேன். இது உருவாகி இந்த அலங்காரம் உருவாகிறதுக்கு ஒரு ஆண்டு இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த லொரி இது வந்து இப்போ அதாவது சொல்கிறது வந்து இலங்கையில் 2 வகையான லொரி தான் ஓடுது. ஒன்று இஷ்யூஸ் ஒன்று சொல்கிறது, இதனுடைய முன்பக்கம் வந்து சப்பையாக இருக்கும், பின்பக்கம் வந்து பொடி என்று சொல்கிறது. இதை வந்து பொடி, இது எல்லா வாகனத்துக்கும் பொதுவாக இருக்கும். இது வந்து இந்த லொரியை வந்து சொல்கிறது லங்கா அசோக் லேடுன்னு சொல்கிறோம். 2 வகையான லொரி இருக்குது. ஆரம்ப காலத்தில் வந்து டொச், சவலட், பெட்போட்டோன்னு சொல்லி தட்டி வாங்கலாம் பார்த்துருப்பீங்க. ஆரம்ப காலத்தில் இருந்ததுகள் அதெல்லாம் இப்போ இல்லை. சரியா? அதெல்லாம் அழிஞ்சு இப்போ இந்த 2 தான் மிஞ்சி இருக்குது. முக்கியமாக ஒரு விஷயத்தை நீங்கள் அவதானிக்கணும். நீங்கள் வந்து பிற ஊர்திகள், அதாவது அவை எல்லாத்தையும் ஜனரஞ்சக ஊர்திகள் என்று சொல்லி அடையாளப்படுத்துகிறேன். நீங்கள் பார்க்குற ஐஸ்கிரீம் வாகனம் அதிலேயும் அலங்காரம் இருக்குது, அதிலேயும் வேலைப்பாடுகள் இருக்குது. நீங்கள் பார்க்குற முச்சக்கர வண்டி அதிலேயும் அலங்காரம் இருக்குது, வேலைப்பாடு இருக்குது. நீங்கள் பார்க்குற பேருந்து அதிலேயும் அலங்காரம் இருக்குது, வேலைப்பாடு இருக்குது. ஆனால் யாழ்ப்பாணத்து பார ஊர்திகளில் தனித்துவமான பண்பு இருக்குது. அதில் சாதியம் இருக்குது, அதில் வர மத அடையாளங்கள் இருக்குது, அதில் வர அலங்காரங்கள், அதில் வர ஊடகம், பல ஊடகங்களுடைய ஒரு எண்ணிறைந்த ஆக்க கூறுகள் அதில் சேர்ந்துருக்குது. உதாரணமாக சொல்ல போனால் மர வேலைப்பாடு இருக்குது, சிற்ப வேலைப்பாடு இருக்குது, செதுக்கல் வேலைப்பாடு இருக்குது, வர்ண வேலைப்பாடு, சித்திர வேலைப்பாடு, ஓவியம், உள்ளுக பார்த்தீங்கன்னு சொன்னால் வூட் வேலைகள் இருக்கிறது, எழுத்து வேலைப்பாடு இருக்குது. அப்படி இருக்குது, அப்படி குவிஞ்சுவே இருக்குது. ஆனால் யாரும் அதை வந்து அப்படி பார்க்கறது இல்லை. இந்த ஆய்வின் நோக்கமே இனிமேல் அதை அப்படி பார்க்கணும். இனிமேல் இதில் நிற்கிற பிள்ளைகள் இதை பார்க்குறார்கள், இனிமேல் லொரியை பார்த்தா நான் சொல்கிறத ஞாபகம் வரும். முக்கியமாக இன்னொரு விடயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லொரியை வந்து இங்கிலாண்டில் இருந்து எப்படி அது வருதுன்னு சொன்னால் அடிச்சட்டகத்தோட மட்டும்தான் வரும். நீங்கள் வந்து இப்போ கார் வந்ததுமே வந்து அப்படியே ஓடலாம், ஆட்டோ வந்து அப்படியே ஓடிடலாம். ஆனால் இந்த லொரி வந்தால் அப்படி ஓட முடியாது. இதை வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவர்கள் எப்படி அதை செய்தார்கள்னு சொன்னால் கப்பல் கட்டுறது போல அல்ல ஒரு வீடு கட்டுறது போல அடிச்சட்டகத்திலிருந்து உரிய அளவு, உரிய திறன், தாங்கும் திறன், நீண்டகால பாவனை, நீர்மட்ட அளவுகளில் தான் உருவாக்கி இருக்கிறார்கள். இப்போ உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு பேசிக்காக வந்திருக்கும். ஏன்னா இதுகளை சொன்னாதான்
உங்களுக்கு விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. ஒரு சில புகைப்படங்கள்லாம் எனக்கு கிடைத்தது. இதில் வந்து யாழ்ப்பாண பிரதேசங்களில் இருக்கிற ஆரம்ப கால பாறை ஊர்தி பாருங்க. இதில் வந்து அலங்காரங்களே இருக்காது. இதில் வந்து அலங்காரங்களே இருக்காது பாருங்க. ஒரு விளம்பர பேர் மட்டும்தான் இருக்கு. ரைட், ஓகே. இப்போ வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறியிருக்கிறேன், இந்த பாறை ஊர்திகளை கப்பல் கட்டுறது போல கட்டுறார்கள். எப்படி கட்டுறார்கள்? இதுதான் அந்த அடிச்சட்டகம். இப்படித்தான் லொரி வரும். இது வந்து பின்பக்கம், இது வந்து முன்பக்கம். சரியா? இங்க பாருங்க எப்படி வேலை செய்யணும், கப்பல் கட்டுறது போல. இதுல இருக்கிற முக்கியமான விடயம் என்று சொன்னா ஒரு பாகங்களுக்கும் அடையாளப்படுத்துகிறார்கள், பேர் வைத்திருக்கிறார்கள். இந்த யாழ்ப்பாண பாறை ஊர்தி வேலைப்பாடுகள்ல நான் ஒரு சில பேர்களை வந்து நானே உருவாக்கி அடையாளப்படுத்திருக்கிறேன். ஒரு சில பேர்கள் அவர்களை ஓரல் ஹிஸ்டரி எடுக்கையில் சொன்ன பேர்கள். ஒரு ஆள் வந்து நான் அடையாளப்படுத்தின பேர் வந்து போசகர்கள். அதாவது நான் கஸ்டமர், நான் காசு கொடுத்து இதை செய்ய சொல்றது. ரெண்டாவது அடையாளப்படுத்தினவர் வந்து உடற்கட்டமைப்பார்கள், பொடி பாஸ் என்று சொல்றது. சரியா? மூன்றாவது அதுக்கு கீழே இருக்கிற வேலையாட்கள். இதெல்லாம் வந்து பாறை ஊர்திகளுக்குள்ள சமூகத்துக்குள்ள நான் இதை பற்றி என்னுடைய ஆய்வு கட்டுரையில வந்து கதைச்சிருக்கிறேன். இப்படித்தான் இந்த பாறை ஊர்திகளை வந்து கட்டமைக்கிறது. நான் 2 வகையான பாறை ஊர்திகள் சொன்னான். அந்த 2 வகையான பாறை ஊர்திகள் வந்து இந்த லங்கா அசோக் லேனில் வந்து அலங்காரம் பாறை பகுதிகளை வந்து பிரித்து சொல்லுங்க. நேரம் காணாத படியால் நீங்கள் கட்டுரையில் பாருங்க. அதே மாதிரி இந்த முன்முகத்தை வடிவமைக்கிறதுலேயும் வந்து தனித்துவமான பண்புகளை வந்து யாழ்ப்பாணத்தில் செய்திருக்கிறார்கள். உதாரணமாக நீங்கள் கோயில் கட்டடக்கலை பார்த்துருப்பீங்கள் தானே, அந்தரலங்கம், அதனுடைய அந்த சேப்பு, அதனுடைய வடிவமைப்பை ஒத்த அமைப்புகள்லாம் இந்த முன் அமைப்பில் வாருது. இது வந்து அசோக் லேரனுடைய முன்பகுதி. இது வந்து கஜன் துரைசிங்கம் என்று சொல்றவர். இதுதான் பாருங்க எங்களுடைய கஷ்டம் என்னன்னு சொன்னா, இப்போ அவர் வெளிநாடு போயிட்டார். அவர் இல்லை இங்கே. இப்போ நான் 2017-18 போயிட்டார் வெளிநாடு. அவற்றை அப்பா தான் இந்த வடிவத்தை முதன்முறையாக யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வந்தவர். அதாவது நீங்க பார்க்குற பஸ் இருக்குல்ல, பஸ்ஸின் வடிவத்தை லொரிக்கு கொண்டு வந்தவர் அவர் தான். இந்த டிங்கரிங் வேலை செய்தது முன்னுக்கு வந்து இந்த அமைப்பு. இது வந்து கணக்கு விடயங்கள் சொன்னார்கள். எழுதகம், அந்த என்ன சொல்றது, மாங்காய் வடிவம், பொது வடிவம், இதுக்கெல்லாம் லைட். இப்போ இருக்கிற லொரி இந்த அமைப்புலாம் இப்போ இருக்கு. வேறு இது பிரபலியமாக செய்தவர், இப்போ அவர் வெளிநாடு போயிட்டார். சரி, இது வந்து லொரி, இது வந்து லொரியினுடைய பின்பகுதி. இதுதான் முக்கியமாக நீங்கள் பாருங்க, நான் ஒன்று சொல்லுவேன். இது வந்து பார்வை கண்ட பகுதி என்று சொல்றது. நேரம் போதாமையால் வேகமாக வந்து நான் சொல்லி கொண்டு போகிறேன். இசூஸில் வந்த ஒரு விஷயம் சொன்னால், இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இசூஸின் முன்பக்கம். நீங்கள் லங்கா அசோக் லேடன் சதுரமால பார்த்தீங்க, இது முன்பக்கம். இங்கேயும் வந்து அலங்காரம் வருது. இது அலங்காரம் பாரு இடங்கள். நான் இப்போ அலங்காரத்துடைய அர்த்தங்கள் பற்றி கதை கேட்கல, இது உங்களுக்கு கண்ணுக்கு வரணுன்றதுக்காக சொல்கிறேன். இது வந்து குத்துக்காலன்னு சொல்கிறேன். இதுல எல்லாம் அலங்காரம் வரும், இதில் அலங்காரம் வரும், இங்கே அலங்காரம் வரும், இங்கே எல்லாம் அலங்காரம் வருது. சரியா? ரைட். இந்த இப்படியான அலங்காரங்கள் எப்படி துவங்கியது, அது உண்மையிலேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்ட்ரி. நான் இதில் உண்மையிலேயே அந்த எனக்கு அவர் உயிரோடு இருக்கிறார்களோ எனக்கு தெரியாது. நான் அவர் ஆவணப்படுத்துறதுக்கு 75 வயசு எல்லாருக்கும். சரியா? 1950ஆம் ஆண்டு எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இருந்த தச்சர் சமூகத்தவர்கள் தான் முதலாக தென்னிலங்கை பகுதிக்கு போய் 1950ஆம் ஆண்டில் பேருந்துக்கு பொடி அடிக்கணும். முதலாவது ஹிஸ்ட்ரி இங்கே ஸ்டார்ட் பண்ணுது. மேலதிகமான விவரங்கள் நான் ஆழமாக சொல்லிக்கிறேன். இங்கே தான் முதல்ல லொரிக்கு பொடி அடிக்க முதல் பேருந்துக்கு அடிக்கணும். இங்கேருந்து போன தச்சர் பரம்பரையினர். அதற்கு பிறகு 1960களில் கண்டி குண்டக சாலை அந்த இடத்துல தான் லொரிக்கு பொடி அடிக்கிற வேலையை கற்றுக்கொள்ளினோம். இதை லொரிக்கு வேலை அடிக்கிற வேலையை கற்றுக்கொண்டுட்டு 1970கள் முதலாக யாழ்ப்பாணத்தில் என்ன செய்யணும் என்று சொன்னால் வீடுகளுக்கு போயிட்டு பொடி அடிக்கணும். 1970க்கு பிறகுதான் முதலாக யாழ்ப்பாணத்தில் உடற்கட்டமைப்பு நிலையத்தை கட்ட பாஸ் என்றவர் வந்து நிறுவுறாரு. 1970 ஃபர்ஸ்ட் வருது யாழ்ப்பாணம். பாருங்க, தென்னிலங்கையில் போய் கற்றுக்கொண்டு தனித்துவமாக வந்து ஆரம்பிக்கிறார். இதுதான் வந்து இந்த லொரியினுடைய நீங்க பார்த்தீங்களே கப்பல் கட்டுற மாதிரி கட்டுற அமைப்பு ஆரம்பமாகுது. சரி, இப்படி அது ஆரம்பமாக இல்லை. இந்த லொரியில வந்து நான் ஒரு அலங்காரத்தையும் பற்றி நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன். இப்போ நீங்கள் அப்படியே என்ன கட்டாயம் இது படம் இல்லாமல் இது கதைக்க முடியாது. ஏன்னா படம் பெரியவங்களுக்கு எல்லாமே ஸ்ட்ரக்சர் வைஸாக வந்து விளங்கும். இங்கே பாருங்கள், 1970 தான் அவர் வந்து கட்டபாஸ் ஆரம்பிக்கிறாரு. அதற்கு பிறகு 1970-90களில் யாழ்பொடி சின்னத்தம்பி என்ற ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. அவர் தான் யாழ்ப்பாணத்துக்குன்னு தனித்துவமாக அந்த லொரி வந்து ஒரு சரியான தாங்கும் திறன், உரிய அளவு, நீர்மட்ட அளவில் உருவாக்கியிருந்தார். யாழ்பொடி சின்னத்தம்பி ஐயா, நான் அந்த ஆய்வின் சவாலையே சொல்லிடுறேன். நான் அவரை தேடி போனால் அவர் உயிரோட இல்லை. அவர்கிட்ட கீறின படம் தான் இருந்தது. அல்வத்துக்கு ஒரே ஒரு படம் தான் எனக்கு தந்துச்சுன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ எங்களோட ஆவணங்கள் அழிஞ்சிச்சு. ஸோ அவரை வந்து நான் காட்டுறேன் பாருங்க. இவர் தான் யாழ்பொடி சின்னத்தம்பி ஐயா. இந்த இருக்கிறார்
இது நல்லூர் கோயிலுக்கு முன்னால லோரி நிற்குது. இப்போ எல்லாம் இந்த இடத்துல லோரி நிற்க இல்லாது. ஸோ அந்த காலத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படம் அவரை பற்றி எனக்கு இவ்வளவு தான் கிடைச்சது. இவர் தான், அதாவது சிங்கள பகுதியிலிருந்து வார ஆக்கள் சொல்லுவாங்க, எங்கட யாழ்ப்பாணத்துக்கு தனித்துவமான லொரின்ற தனியை பண்புன்னா பிரண்டா நிமித்தி விட்டால் நிமிந்துடும். அப்படி எல்லாமே நீட்டாக இருக்கு. சிங்களாக்கள் செய்கிற லொரி வந்து பிரண்டா புரிம்பாக வந்துடும். ஸோ இப்படி உருவாகிய இந்த விடயத்துக்குள்ள நான் இனி முக்கியமான விடய பரப்புக்குள்ள வாரேன். இந்த ஆவணவியல் நோக்கத்துக்குள்ள நான் பாரேன். இங்கே இந்த லொரியில் இருக்கிற அலங்காரங்களுடைய அர்த்தங்களை பற்றி நாங்கள் பார்க்கலாம். ஏன்னா நேரம் போதாமையால் வேகமாக நாங்கள் செய்வோம். என்னென்னு சொன்னால் இது ஒரு பெரிய ஒரு ஆய்வு பற்றியாக நான் வச்சிருக்கிறேன். யாழ்ப்பாண ஊர்திகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மதம் ரீதியான ஓவியங்கள் இருக்குது. சரியா? ஊர்திகளில் ஓவியங்கள் இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கும். ஜஸ்ட் ஓவியங்கள் இருக்குது, நான் இதில் காட்டுறேன். அது பார்த்தாலே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் சாதாரணமாக பார்க்குற ஊர்தியில் இருக்கிற ஓவியங்களை பாருங்கள். கோயில்களில் ஓவியங்கள் வரைகிறவர்கள் தான் இந்த ஓவியங்களை வந்து வரைகிறார்கள். அதுதான் கோயிலில் இருக்கிற பண்பு இங்கே வருது. ஆரம்ப காலத்தில், அதாவது சுதேசிய கலை வளர்றதுக்கு முதல் 70க்கு முதல் இந்த பண்பை எங்களோட சமூகம் ஏற்றுக்கொள்ளல. அப்போ இந்த வெகுஜன சமூகம் வரையில, பொப் கல்ச்சர் என்று சொல்றது அந்த சமூகம் வரையில. அதற்கு பிறகுதான் இந்த ஏற்றுக்கொள்ற ஒரு சமூகம் வந்து உருவாது. காரணம், கலண்டர், கல்யாண வீட்டு காட்டில் பிள்ளையாட்ட முகம் வந்தது, கடை கடவுள் இந்த உருவங்கள் வந்தது. அதுக்கு பிறகுதான் இங்கேயும் வந்து பாருங்க. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை இப்போ நான் உடைக்கிறேன். யாழ்ப்பாணத்தில் மட்டும் லொரி இல்லை, நான் இதை ரிசர்ச் பண்ணி போகல. பாகிஸ்தானில் இருக்குது. பாகிஸ்தானில் ட்ரக்காட் இருக்குது. அது பார்த்தா அப்படி பிரம்மாண்டமான அலங்காரம் இருக்கும். அப்படி பார்த்தா இப்படியெல்லாம் லொரி வச்சுக்கிறாங்களான்ற மாதிரி தோணும். ஆனால் யாழ்ப்பாணம் அதை விட தனித்துவமானது. காரணம், பாகிஸ்தான் ட்ரக்கில் வந்து அரசியல் தலைவர்கள் இந்த உருவங்களை கொண்டு வருவார்கள், சினிமா பிரபலங்கள் இந்த உருவங்களை கொண்டு வருவார்கள். யாழ்ப்பாணத்தில் மதம் சார்ந்த உருவங்களை கொண்டு வருவாங்க. இதான் தனித்துவமான பண்பு. முக்கியமாக நீங்கள் அப்படியே பார்த்தாலே தெரியும். ஏனென்று சொன்னால் யாழ்ப்பாணத்தை சமூகம் அவர் நான் கேட்டேன், ஏன் இப்படி கொண்டாடுறீங்கன்னு சொன்னால், நாங்கள் இதை கடவுளாக பார்க்கின்றோம், நம்பிக்கையாக பார்க்கின்றோம் அப்படி என்று அவர்கள் சொல்லுவார்கள். அப்படி பார்க்கின்றார்கள். சரி, இதில் வந்து நீங்கள் ஓவியங்களை, மதம் சார்ந்த ஓவியங்களை நீங்கள் பார்த்தாலே தெரியும். அதிகமாக முதல்ல 1990களில் பசு 90களில் தான் முதலாவது மதம் சார்ந்த ஓவியம் அறிமுகமாவது யாழ்ப்பாணத்தில். பசுவை வந்து வரையணும். எங்க பசு? இங்கே இருக்கு பசு. ஓகே, ரைட். இதான் அந்த பசு. இதைத்தான் முதல்ல ஓவியமாக வரைஞ்சார். சரியா? இந்த பசுவை பாருங்க. இந்த பசு எல்லாம் வந்து ஒரு ஆத்மத்தின் வெளிப்பாடு. இதை நாங்கள் பார்த்துட்டு லொரிய ஓடினா விபத்து வராது, ஒரு நம்பிக்கை, உழைக்கலாம் நிறைய. அப்படி உண்டு. அப்படி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். வேற இதை தேரோட்டி கருடன் மீது அமர்ந்த விஷ்ணு கூட விஷ்ணுன்ற அவதாரங்கள்லாம் கீறினோம். காரணம், அவர் தான் இந்த அவதாரங்கள் சார்ந்து ஒவ்வொரு அவதார வாகனத்தை ஓட்டுற சம்பந்தமான பாருங்களா, குதிரை ஓடுறது. அப்போ அது லொரிக்கு வருது, ஸ்பீடாக போகிற மாதிரியான உணர்வு. அப்படி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஓவியங்கள். சரி, அடுத்த முக்கியமான ஒரு பரப்புக்கு வாரன். இப்போ மிச்ச விஷயங்கள் ஆய்வில் இருக்கு பாருங்க, நேரம் போதாமையால். அடுத்த விஷயம் வந்து மத ரீதியான விடயத்தில் வந்து சிற்பங்கள். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். சிற்பங்கள் லொரிக்கு வருதா? எஸ், யாழ்ப்பாண பாரவூரில் சிற்பங்கள் வருகிறது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் வந்து சிறு வயதில், அதாவது ஒரு இடப்பெயர்வு காலப்பகுதியில் சின்ன பிள்ளையா இருக்கல, எனக்கு நனவெளி மதத்தில் அந்த நிலவெளி மனதில் வந்து ஒன்று தோணியது. என்னென்னு சொன்னால், அப்போ அந்த இடம்பெயர்வில் லொரி தானே ஓடினது. உள்ள ஏறி பார்க்கல இந்த பிளாஸ்டிக் வேலைப்பாடு இந்த கண்ணுக்கு இருந்திருக்கு. அப்புறம் நான் யூனிவர்சிட்டி படிக்கல, திருநெல்வேலியால் தான் பாருனேன் பல்கலைக்கழகத்துக்கு. அப்போக்கில் இந்த லொரியில் பின் வேலையை மட்டும் பார்ப்பேன். இந்த இதெல்லாம் பின்னுக்கு தான் இருக்குது. லொரிக்கு பின்னுக்கு பார்வை கண்டம்ன்ற பகுதி நான் அந்த மெப்பாட்டு சொல்லியிருக்கிறேன், இல்லை கட்டுரையில் வரும் பாருங்க. அதில் வந்து அலங்காரங்கள்லாம் இந்த ஆய்வுக்கு வந்து என்ன இழுத்தது உள்ள. நான் இது மட்டும்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன். ஆனால் போக தான் இதுக்குள்ள புதையல் இருக்கிறது எனக்கு தெரியும். ஒரு வரலாறு, எங்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, இதுக்கு பின்னால் ஒரு சடங்கே இருக்குது. இந்த லொரிக்குன்ற ஒரு தனி சடங்கே வச்சிருக்கிறாரு. இந்த லொரிக்கு சாதி பார்த்துருக்காங்க ஆரம்ப காலத்தில். அதுக்காக அந்த பிரிவுகள் இருந்திருக்கு. அப்புறம் அதெல்லாம் உடஞ்சு இப்போ இப்படி இருக்குது. அதை நம்ம சொல்ல போகிறோம், சுருக்கமாக சொல்கிறேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மதம் சார்ந்த அடையாளங்கள் வந்து இருக்கிறது. இல்லை பசுவும் கன்றும் தாமம் வேற, அதாவது இந்த இஷ்யூஸ் ஒரு லொரி சொன்னேன். அதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னால், நாசி தலையுடன் இது என்ன சிங்கம், மயில் வடிவம், இப்படி எருது வடிவங்கள் எல்லாம் கொண்டாடுறார்கள். இங்கே என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், தேர் சிற்பம் செய்கிறவர்கள் இங்கே வேலை செய்கிறார்கள், இஷ்டபதிகள் செய்கிறாங்க. பாருங்க எவ்வளோ வகுப்பினர்கள் இணைகிறாங்கன்றது. இஷ்டபதிகள் வேலை செய்கிறாங்க. அவர்களை தேடி போனால் அவர்கள் இதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லுகிறார்கள். இதுக்கு வந்து போசகர் என்று சொன்னேன், காசுகாரர்கள் இதுக்கு அர்த்தம் கேட்க மாட்டேன், ஓவியத்துக்கு அர்த்தம் சொல்லினேன். இது லட்சுமி கடாட்சம், பார்வைக்கு நல்லம் அப்படின்னு. ஆனால் இதுக்கு அவைக்கு அர்த்தம் தெரியல, அழகுக்காக கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சிற்பம் செய்கிறார்கள் தான் போயிடும். சரியோ? ஆனால் தேரையும் பார்த்துட்டு அது மாதிரியும் கொண்டாடுங்க. அந்த கோயிலுகளுக்கெல்லாம் போடுங்க தானே சமூகங்கள். ரைட், அதே மாதிரி
அடுத்தது நாங்கள் பார்ப்போம். ஆனால் இது வந்து நிறைய சுற்றி அலங்காரங்கள் இருக்குது. பூ அலங்காரம், கொடி அலங்காரம், தாமம் அப்படின்னு சொல்லி அலங்காரம் இருக்குது. ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து திருவாசி பார்ப்பீங்க. கோயிலில் சுவாமி துகைகளை பின்னால் இருக்கும் திருவாசி அலங்காரம். திருவாசியில் இருக்கிற அவ்வளோ விஷயத்தையும் கொண்டு வருகின்றார்கள். எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், யாருக்குமே தெரியாது. யாழ்ப்பாணத்து பாரவூர்களை இவ்வளவு அலங்காரங்கள் இருக்குன்றே நீங்கள் பார்த்துருக்க பாருங்க. ஆனால் எல்லாம் அப்படி குட்டி குட்டியாக தான் இருக்கும். உத்து பாருங்க, இனிமேல் லொரிய போய் சுற்றி பாருங்க, ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை பார்ப்பீங்க. ஸோ இங்கே பாருங்க, நான் இதே கொண்டாடுறாங்கன்னு சொன்னால் கண் திருஷ்டிக்காண்டி கொண்டாடுறாங்க. இது நீங்கள் அதிகம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இது திருவாசியில் இருக்குது. சுவாமி தூக்குற திருவாசியில் இருக்குது. எல்லாமே வந்து ஒவ்வொரு வடிவங்களை வந்து அவர்கள் வந்து கொண்டு வருகின்றார்கள். அடுத்த மத ரீதியான அர்த்தங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடவுளுடைய பேரை வந்து வைப்பினோம். இந்த முருகாண்டு லொரிக்கு வந்து பேர் வச்சு கடவுளுடைய பேர் ஒரு நம்பிக்கை. ஏன்னா லொரிகள் வந்து என்ன செய்யறது, தூர இடங்களுக்கு போறது தானே. அதனால ஒரு பாதுகாப்புக்காக அந்த பேரை கொண்டு வர்றாங்க. இங்கே பாருங்க, பிள்ளையார் சொல்லி போட்டு கூடி வேலையை வந்து துவங்கிறாங்க. பிள்ளையார் சொல்லி போட்டு கூடி வேலைகளை வந்து துவங்குறாங்க. சரி, இப்படி நீங்க பாருங்க. நான் சுருக்கமாக முடிக்கணும், டைம் ஆகுது. முக்கியமாக இந்த யாழ்ப்பாண பாரவூர்தி வேலைப்பாடுகளோட வந்து தொடர்புடைய சமூகம், இந்த சமூகத்தை பற்றி நான் கதைக்கணும். இப்போ நான் வந்து என்ன இவர் இந்து மதத்தை பற்றி மட்டும்தான் சொல்றார் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க. நான் அதை மட்டும் எடுத்து இதில் விளங்கப்படுத்திருக்கிறேன். இதே பாரவூர்தியில கிறிஸ்தவர்கள் சார்ந்த ஓவியங்களும் இருக்குது. சரியா, அது வந்து வேற டாபிக். அது வந்து புத்தகமாக தான் அதை நான் கொண்டு வர முடியும். இந்த ஆய்வில் இதைத்தான் நான் உதாரணமாக சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி இஸ்லாமியர்கள் சார்ந்த லொரி செய்ய யாழ்ப்பாணத்தில் கொடுத்தா அவர்களுடைய பள்ளிவாசல் எல்லாம் வருது. பள்ளிவாசல் இந்த பாருங்க, பிறையினுடைய வடிவங்கள் எல்லாம் வருது. சரியோ, அதே மாதிரி இந்த ரிசர்ச் நான் செய்யக்குள்ள வேற மாவட்டங்கள் இருக்கிற லொரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொழும்புக்கு போய், கொழும்புல தான் எல்லா லொரியும் பாருது, எல்லா மாவட்ட லொரியும் பொருட்கள் ஏற்றிட்டு வரும். அங்கே போய் பார்த்தா எங்கட யாழ்ப்பாணத்தில் உருவாகிற லொரி மாதிரி அதுக்கு அலங்காரங்கள் மாதிரி ஒன்றுமே இல்லை. எல்லாம் வித்தியாசமாக தான் இருந்தது. சரி, இந்த லொரியில வந்து தொடர்புடைய சமூகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஒன்று போசகர்கள் காசுகிறது, அதுக்கு கீழே உடற்கட்டமைப்பாளர்கள், தகர வடிவமைப்பாளர்கள், கம்மாலை தொழிலாளர்கள், வர்ணம் பூசுபவர்கள். 1990களுக்கு முதல் இவ்வளவு பேர்லாம் இணைஞ்சிருந்தது. 90களுக்கு பிறகுதான் இந்த சுதேசிய கலை வடிவம் பெற, வெகுஜன ஊடகங்கள் எல்லாம் பெற, அதை நுகர்கின்ற சமூகம் பெற, அதுக்கு கீழே எவ்வளவு பேர் வேலை செய்கிறார்கள் நேரம் பாருங்க. வரைஞர்கள், உள்முகப்பு அலங்காரம் செய்கிறார்கள், ஒளிதரம் விளக்குகளை பொறுத்துறது, அலுமினியம் சில்வர் வேலை செய்கிறார்கள், கொத்து வேலை செய்கிறார்கள், ஸ்டீக்கர் ஒர்க்ஸ். இப்போ என்ன வேலை வந்துட்டோ தெரியாது. நான் 2017 இந்த ஆய்வை வந்து முடிச்சிட்டேன். சரி, ஒப்பீட்டளவில் இதுவரை பாரவூர் தொடர்பான எந்த ஆய்வுகளும் வந்து முன்னெடுக்கப்படவில்லை. இதனால் இதனை ஆவணமாக தொடுத்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும். இதற்கான ஒரு பகுதியாகத்தான் இந்த ஆய்வு. எனவே யாழ்ப்பாண பார ஊர்திகள் வெறுமனே அழகியலை கலைகளாக வெளிக்கொணரும் ஒன்றாக மட்டுமல்லாமல் பார ஊர்தியுடன் தொடர்புடைய சமூகத்தின் உணர்வுகள், நம்பிக்கைகள், சமய விழுமியங்கள் வெளிக்கொணரும் ஒன்றாக காணப்படுகிறது. ஏதாவது கேள்வி இருந்தால் தயவு செய்து கேளுங்க. நான் இதோட முடிக்கிறேன், நேரம் சரியாக வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்படி இருக்கு? சொன்னால் மிக சுவாரஸ்யமான தலைப்பில் பாராட்டுகள். இந்த தெரிஞ்ச விஷயங்களை தேவையானதும் அறியாத விஷயத்தை ஆய்வு செய்வது மிக முக்கியமான விடயம். அதுக்கு அவர் என்னை ஈடுபடுத்துவதற்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். உண்மையில் எனக்கே என்ன சந்தேகங்கள் இருந்தது என்றால், இப்ப அலுமினியம் பில்டிங்களோடய பார்க்கணும் இந்த ஸ்டைல் இந்த மாடர்ன் உலகில். ஆனால் அலுமினியம் பில்டிங்களோட அதே லோடியில் தான் சொல்றோம். அதனாலதான் இந்த பாரம்பரிய மற்ற போகுது. அது அட்டு போகுது. மாடர்னுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்ததால ஏன்ஷியன்ட் வாகனங்கள் எல்லாம் இன்னைக்கு அனுப்பி போய் கொண்டிருக்குது. உண்மையில் சில இடங்கள்ல கைவிடப்பட்ட நினைக்கிறேன். இப்ப அண்மையில் அந்த ட்ரெயின்ல அடிபட்டு வந்த அந்த ஓய்வு கிட்ட பார்த்தா லோரி ஒதுக்கி பழைய ஆளுநர் நீங்க சொன்ன அந்த போய் பார்க்கலாம். அவை வந்து லோரி இதோட சம்பந்தமான தொழில்கள் செய்யறபடி அங்கெல்லாம் போயிருக்குது. அப்படி பட் தட்டினேன் மேல சொன்னதுல மிக ஆழ்ந்த பிலாசபி இருக்குது. என்னடா இப்ப பல வாகனங்கள்ல கடவுள பேரை சொல்லி போடுவேன். ஏன்னு சொன்னா உண்மையில தெரியும், வாகனம் எடுத்தாலும் என்னை விட்ட போகும்போது ஒரு ஐயம். அப்ப கட்டாயம் உங்களுக்குள்ள ஒரு தெய்வீகம் வேணும், கடவுள் சாணத்தியம் வேணும். அப்போ ஒரு தெய்வீகத்தோட சேர்த்து பார்க்கிற ரிலேஷன் இந்த வாகனங்களுக்கு இருக்கு. அதனால அவை ஒரு கலையோட இளைஞராக இந்த சிற்பாசாரியார்கள் அந்த ரிலேஷனோட சேர்த்து அவை அதை பக்திபூர்வமாக உருவாக்குற ஒரு கட்டமைப்பை நாங்கள் தம்பி சொன்ன விஷயத்திலிருந்து பார்க்கக்கூடிய இருக்கு. நான் நினைக்கிறேன் எதிர்காலத்தில் இது ஒரு பெரிய ஒரு ஆய்வுக்குரிய விடயமாக முன்னெடுக்கப்படல். அவங்களை ஆர்வலர்கள்
அதை முன்னெடுக்கலாம். இன்னும் வெளிய தலைமுறையினரும் அப்படியான விஷயங்களை நீங்கள் முன்னெடுக்கலாம். இல்லை பல ஆசாரிய கமிட்டிகளை சேர்ந்தவர்கள் இருக்கக்கூடும் என்றால் நான் மயிலட்டியை வதிவிடமாக கொண்டிருந்தவருடைய முடிவில் புறப்படம் மயிலட்டி வதிவிடம் மயிலட்டியில பார்த்தோம்னா மிகச்சிறந்த சிற்பாசாரியர்கள் இருக்கிறார்கள். அப்ப அவங்க அந்த சிற்ப நுட்பங்கள் இப்ப நான் வேறு எங்கேயும் இருக்குமோன்னு தெரியல. அவர்களுக்கு வெளிநாடுகளுக்கு புலம்பெயர் சேர்ந்திருக்கிறார்கள். அப்படி சொல்றது போல இங்கிருந்து தேர் சிற்பங்கள் கூட பாட்சாட்சம் செய்து வெஸ்டர்ன் நாடுகளுக்கு போகும். ஒரு அகப்பல் கோயில்களுக்கு கிரிட்டிக் செய்த இதுவும் அதில் ஒரு பாட்டாகத்தான் இருக்குது. கலவரங்கிறது அந்த மரம் சார்ந்த கலவரம்னுவது என்ற வகையிலே ஒட்டுமொத்தமாக நான் அவரை மீண்டும் பாராட்டுகின்றேன். கேள்வி ஏதாவது இருந்தா கேளுங்க. உங்களுக்கு இருக்கிற ஏதாவது சந்தேகங்கள் தான் நீங்கள் கேட்டு தெளிவடையலாம். உங்களுக்கு காரியம் ஏன்னா இதை கண்டுபிடிச்ச ஒரு ஆள் நான் தான். என்னுடைய பாடத்தோட படித்த கிட்டத்தட்ட நாங்கள் பல்கலைக்கழகம் வந்து 8 வருஷம் ஆகிட்டு உதவி விரிவுரையாளராக இருக்கிறார் சப்னா. அவங்களும் ஒரு ஆய்வு எடுத்து செய்தவங்க. இவங்களும் எந்த பேட்ச் தான். ஸோ அவங்க இப்போ இதில் போக கண்டே SMS பண்ணி நான் வாங்க இந்த இருக்குன்னு சொல்லி கேளு கேளு. இந்த கேள்வி வந்து ஒரு வகையில மற்றவர்களுக்கு ஒரு தெளிவதாரத்துக்கு இருக்கும். இந்த பாட ஊதிகளில் வேலை செய்கிற ஆட்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் இன்னும் செட்டில் பண்ணப்பட்டிருக்கீங்க. எந்தெந்த இடங்கள் சரியா எடுத்து வச்சுக்கிறேன். நீங்க அந்த சரியான கேள்வி. ஏன்னா இதை நான் அவர்களை கௌரவப்படுத்த இதை நான் சொல்லி ஆகணும் எடுத்தே வச்சிருந்தேன். நல்ல ஒரு கேள்வி. ஏன்னா நாளைக்கு இந்த பரம்பரையாக எங்கேயாவது இந்த பார்த்து கொண்டு வந்து கேப்பினம். ஸோ அவர்கள் இருந்த இடத்தை வந்து சொல்றேன். கட்டபாஸ் வந்து 1995ஆம் ஆண்டு 1965ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் என்று சொன்னவர். சரியா? லக்ஷ்மி உடல் அமைப்பு அவரை மாஸ்டர் என்று சொல்றது பிரபல்யமானவர் 1965 பருத்துறையில் 1965 துவங்கியிருக்கிறாரு. அதே மாதிரி நாகரத்தினம் என்று ஒருத்தர் இருந்திருக்காரு. இவர் தான் வந்து கொத்துவேலி அறிமுகப்படுத்தினவரா. கொத்துவேலி அறிமுகப்படுத்தி 1969 அறிமுகப்படுத்திருக்காரு. வேலனை பகுதியை சேர்ந்தவர் இவர். வேலனையில வச்சிருந்திருக்கிறாரு. அதே போல வந்து ராசரத்தினம் ஸ்டார் பொடி பாஸ் என்று சொல்றது ராசரத்தினம் என்று சொல்லி அவர் வந்து 1970 ஓட்டுமடத்தில் வச்சிருந்தாரு. வித்துவான் என்று சொல்லி 1970 நீர்வேலியில, வீரபாகு என்று சொல்லி 1970 சாவச்சேரியில, ஜால்பொடி சின்னத்தம்பி 1975 ஓட்டுமடம், சிவக்கொழுந்து 1975 புறாப்பொருக்கில வச்சிருக்கிறாரு. விஸ்வலிங்கம் 1975 நீர்வேலியில, குமரகுரு 1975 கரவட்டியில, அதே போல துரைச்சாமி என்றவர் 1975 நீர்வேலி, பாந்தன் என்று சொல்லி இதெல்லாம் ஃபேமஸான ஆட்கள். 1977 பாருங்க நீர்வேலியில, இராஜலிங்கம் 1977 வேலனை. இப்போ வந்து எங்கெங்க இருக்குன்னு சொன்னா இப்போ வந்து எல்லாம் இந்த தொழிலை வந்து விட்டு கொண்டு வருகின்றார்கள். இப்போ வந்து புன்னால கட்டுவன், அதே மாதிரி யாழ்ப்பாணம் டவுனுக்குள்ள ஒன்று இருக்குது, நீர்வேலியில ஒன்று இருக்குது. ஆனால் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு கொண்டு வருகிறது. சரியா? உண்மையிலேயே பெருசா அறிஞாரோ தெரியல என்றால் பிரதேசம் நான் சொன்ன அந்த மிக ஆழமான புலமைக்கு முந்தைய சிப்பாச்சாரியர்கள் மயிலை பிரதேசத்தில் இருக்கிறார்கள். ஆனா இப்ப டிஸ்பிளேஸ்டால அவன் நீங்க சொன்ன மாதிரி பழக்கல் பக்கம் பட்டுக்கோட்டை வேண்டிய கல்யாண இடங்கள் இப்ப திருமண வந்தங்களை எங்க போய் செய்து கொண்டிருமோ அந்த இடத்துல நிலையான குடியேற்றங்கள் அமைச்சு கொண்டு அந்த ரங்கடப்பட்டதை வச்சு பேச்சிப்பங்கள் செய்வது இப்படியான அந்த வாகனத்துக்குரிய மொழியை குறிப்பை வாழ்வது அதுக்குள்ள கல்யாணங்களை பேணுவதற்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை நாங்கள் நுணுக்கமா அறிவதற்கு அந்த ஒரிஜினாலிட்டியை கண்டுபிடிப்பது பிரச்சனை. இதையும் நான் சொல்லி முடிக்கிறேன். வகையில் எனக்கு அது தெரியும். அதே மாதிரி அவையில ஒரு வட்டக்கோட்டை சைட்லயும் இருக்குது சிற்பசாரியர்களுக்கு. நீங்க இன்னும் மேல சிறந்த ஒரு எங்களுக்கு தேவையான ஒரு ஆவணப்படுத்த வேண்டிய விடயம் ஏற்றாங்க இளைய ஆய்வாளர்களுக்கு இதை பேண வேண்டிய தேவை இருக்குது. அதை நீங்கள் மீண்டுருவாக்கம் செய்ய வேண்டும். இது ஒரு பேசிக் களமா வச்சுக்கொண்டு நீங்க அடுத்தடுத்த நகர்வுல அடுத்தடுத்த ஆய்வுகளுக்கு இந்த தலைப்பை நீங்க இன்னும் ஆழமாக கொண்டு செல்லலாம். இறுதியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த லொரி செய்யறதுக்கு எவ்வளவு காலம் நான் கேள்வியாக கேட்க ஒருத்தரும் கேட்கல. இந்த லொரி செய்யறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 6 மாசம், ஒரு 4 மாசத்துலேருந்து 6 மாசம், 1 வருஷம் கூட ஆகும். சரியா? என்ன வீடு கட்டுற மாதிரி தானே செய்யணும் யாழ்ப்பாணத்தில். பாடி ஃபுல்லா வேலை செய்ய நீங்க பாக்குற அந்த பின் பக்க பலகை இருக்கு தானே, அது மட்டும் கிட்டத்தட்ட 7 கோட்டுக்கு மேல பெயிண்ட் அடிக்கணும். தேக்கு, சமண்டலை, இப்படி பல வகைகளை கொண்டு வரணும் எங்களுக்கு அந்த ஆமா ஓமோ. அதே மாதிரி இதை நான் கடைசியில் விட்டுட்டேன். முக்கியமாக இந்த லொரிக்கு முடிஞ்ச அப்புறம் ஒரு சடங்கு ஒன்று செய்வினோம், பொங்குதல் சடங்கு. அதுக்கு பேர் எப்படி நீங்கள் வீட்டை குடிபுறக்கும் தச்சக்காலைக்கு பொங்கி படைப்பீங்களோ, அல்லது ஒரு புது வாகனத்தை எடுத்து தேசிக்காய் எப்படி கீழே வைப்பீங்களோ, அதுபோல் இவர்கள் நிறவுடம்பு பட்டு கட்டி இது முன்னுக்கு அந்த கண்ணூருக்கு எல்லாம் கட்டி துறப்பு கொடுத்து ஒரு சடங்கும் செய்கிறார்கள். இதெல்லாம் பார்க்க ஒரு வித்தியாசமாக இருந்தது. முக்கியமாக இன்னொன்று எடுத்து வச்சுக்கிறேன். இதுதான் முக்கியமான ஒரு விடயம். இந்த லொரி வந்து 1950 60 செய்கிறதுக்கு 2500 ரூபா தான் முடிஞ்சிருக்குறேன். 1950 70 செய்கிறதுக்கு 4500 ரூபா 7500 ரூபா. ஓ
1980 1985 4500 ஒரு 50,000 வரைக்கும் இது முடிஞ்சிருக்கிறது. அப்புறம் அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் 95 90களில் 20,000 3 லட்சம் வரைக்கும், 2006 7 லட்சம், இப்போ எவ்வளோ சொல்லுங்க பாப்போம், 60 லட்சம் 70 லட்சத்துக்கு மேலே இப்போ அண்ணளவா. அதாவது சரியான விஷயமே. நன்றி. உங்களுக்கு இன்னும் ஒரு ஆய்வை முன்னெடுக்கிறதுக்கு உதவியா இருக்கும் நான் நன்னுறேன். சன்னதி முருகனிட்ட நாங்கள் அதிகமாக கொஞ்சம் லேட்டாக தான் போக முடியாது. அங்கே ஒரு டியூட்டி அந்த இந்த நேரம் ஐயா பூச வச்சு கொண்டிருப்பினோம். அந்த லோரியாக்களும் உண்மையில வருஷம் தீபாவளி நாங்கள் போன்ற போது அவங்க நல்ல நாடுகள்லாம் லோரியில கொண்டு வச்சுக்கணும். மிக பிரமாணமான ஆரம்பத்துல வியந்து இந்த பெரிய லோரியும் கோயிலுக்குள்ள போகுது. பிறகுதான் தெரியும் அங்க இருந்து அவையில் பூசகர்கள் அதுக்கு தீபம் காட்டி லோரிகளுக்கு, பிறகு அதுக்கு பேசிக்கா மடல் நாவல் மடிக்கிறதுக்கு இன்னும் பாதுகாப்புக்கு பிள்ளைகள் எல்லாம் காட்டி அது ஒரு ரிச்சுவலாகவே இன்றைக்கு நடக்குது. இப்ப சமகால உலகத்துல நாங்க எவ்வளவுதான் டெக்னாலஜியில உன்னத இடத்தை தொட்டாலும் இந்த பழைய நிலைகளை இன்றைக்கு பேணுற வகையில ஆலயங்கள்ல இந்த ரெடிஷன் நடக்குது. அப்ப தானே தப்பி போல ஆய்வாளர்களுக்கு அந்த இடமும் ஒரு களம் அமைக்கும். புதிய புதிய வித்தியாசமான லோரிகள், பிரமாண்டமான இந்த பெரிய லோரிகள் இப்போ போகுது. அதையும் நீங்க போய் அவதானிக்கிறது ஒரு வாய்ப்பான இடமா இருக்குன்னு கருதி வாழ்த்தி நிறைவேற்றுவதும் இந்த அடுத்த ஆளுக்கு ஒரு டைம் கொடுப்போம். ஓகே, இவர்கள் என்னோட படித்தவர்கள். இப்பொழுது இவங்க விரிவுரையாளராக இருக்கிறாங்க. என்ன பாடத்துக்கு? வரலாற்றுத்துறை விரிவுரையாளராக இருக்கிறாங்க என்னோட படித்தவங்க. இவங்களும் வரலாற்றுத்துறை விரிவுரையாளரை, உதவி விரிவுரையாளர்கள் விரிவுரையாளராக இருக்கிறாங்க. ரொம்ப நன்றி, சந்தோஷம். எப்படி இருந்தேன் இந்த பிரசன்டேஷன்? நல்லா இருந்தது. முதற்கண் வாழ்த்துக்கள் விதுஷன். மிக சிறந்த ஒரு விரிவுரையை நீங்கள் வழங்கி இருக்கிறீங்க எங்களுக்கு. அதே நேரத்தில் தெரியாத நிறைய விஷயத்தை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிருக்கிறீங்க. கலைகள் என்றாலே நாங்கள் உடனே கட்டிடம், சிற்பம், ஓவியம் அப்படித்தான் போய் பார்க்குற விஷயம் இருக்குது. பட் இருந்தாலும் வாகனங்களினூடாகவும் இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ தொழில்நுட்பங்கள், அதை இந்து பாரம்பரியத்தோடு இந்தளவு தூரம் பயன்படுத்தலாம் என்ற விஷயம் முதல்ல எந்த வாழ்க்கை வரலாற்றில் நான் இன்றைக்கு அறிஞ்சு கொண்டேன். அது உங்களோட இந்த சிறப்பான ஆய்வு அறிக்கையினூடாக அறிஞ்சு கொண்டேன். ஸோ என்னுடைய பட்ச்மேட் என்ற ஒரு சந்தோஷத்தை தாண்டி சிறந்த ஆய்வாளராக நான் உங்களை பார்க்குறேன். மனமார்ந்த வாழ்த்துக்கள் விதுஷன். நிறைய ஆய்வுகளை செய்யுங்க. இப்படி என்னடா இது யாருமே இந்த விஷயத்தை பார்க்கல, அதான் உண்மை. ஸோ நிறைய விஷயத்த செய்யுங்க. நிறைய ஆய்வாளர்கள் உங்களை பின்பற்றி வர போயினோம். ஸோ அதுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. நீங்க சொல்லுங்க. வாழ்த்துக்கள் விதுஷா. முதலாவது நான் 2 நாளை பிறகு விதுஷனை சந்திக்கிறேன், அது பெரிய மகிழ்ச்சி. மற்றது உங்கள்கிட்ட இந்த ஊடகத்துறையின் வளர்ச்சியிலையும் இந்த வாழ்த்துக்கள். அதுக்கு பிறகு இந்தியா பிரசன்டேஷன் ஒரு எதிர்த்தியா நான் வரையக்க சந்திச்ச ஒரு பிரசன்டேஷன். ஆரம்பத்தில் இருக்கலன்றது எனக்கு பெரிய கவலை. ஆனா உண்மையாவே ஒரு புது விஷயம். அதுதான் இன்னொரு சொன்ன மாதிரி ஒரு புது விஷயமா இருந்துச்சு. அதாவது வாகனங்கள்ல இந்து கிளம்பரவை கொண்டு காட்டின விஷயம் உண்மையாவே வித்தியாசமான ஒரு ஆய்வு. இந்த ஆய்வு நீங்கள் உங்களோட அடுத்த மேற்படிப்புக்குரிய இதை நீங்கள் இதண்டீங்கன்னா இன்னும் நல்லா நினைக்கிறேன். வாய்ப்பு வந்தது மாஸ்டர் செய்யறதுக்கு வாய்ப்பு வந்து அடுத்த வாய்ப்பு வந்தது. எங்களுக்கு நேரங்கள் இல்லை. இப்போ நான் ஒரு வேலையில இருக்கிறேன். நான் என்ன வேலைன்னு சொல்ல விரும்பல. ஒரு வேலையில இருக்கிறேன், பகுதி நேரமாக யூடியூப் செய்து கொண்டிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு டைமே இல்லை இது சொந்தமாக படிக்கிறதுக்கு. மேலே வேற பேராசிரியர்கள், இப்போ சனாதன சிறார்களிடம் எல்லாரும் சொல்லிக்கணும் இதை புத்தகமாக்குறதுக்கு. இப்போ இது இப்போ இதில் ஒரு பகுதியை தான் நான் சொல்லியிருக்கிறேன். இது புத்தகமாக வெளியில 3 மொழியிலையும் வெளியிடணும் எனக்கு ரொம்ப ஆசை. அதாவது சிங்களம், தமிழ், ஆங்கிலம் 3லையும் விட்டால் தான் எங்களுடைய விடயங்கள் போய் எல்லா இடத்துக்கும் சேரும். யாராவது ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறேன்னு எனக்கு கால் பண்ணுங்க. ஸ்பான்சர்ஷிப் இருந்தால் நிச்சயம் நான் 3 மொழியிலையும் செய்வேன். ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபண்டுன்றது தேவை, நிதின்றது தேவை. ஏதாவது இந்த இன்ட்ரெஸ்டிங் இருந்தால் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, தொடர்பு கொள்ளுங்க. உங்களை சந்திச்செல்லாம் சந்தோஷம். உங்களை பார்க்கவும் பெருமையா இருக்கு. எங்களை படிச்சிருக்கு விரிவுரையாளர்ன்றது சாதாரண விஷயம். படிச்சு வரணும். எவ்வளோ ஆய்வு கட்டுரை நீங்கள் சேர்ப்பீங்களேன்னு இதே மாதிரி. ரொம்ப நன்றி மக்களே. இந்த ஆய்வு கட்டுரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் வித்தியாசமாக சொல்லியிருந்தேன். சில கேள்விகள் அந்த அண்ணா கேட்டிருந்தாரு. அதுக்கு பதில் சொல்ல முதல் அந்த ஆய்வு சம்பந்தமாக விளங்கின ஒருவரே எழும்பி பதில் சொல்லியிருந்தாங்க. அவங்க என்னோட பேட்ச்மேன், அவங்க உதவி விரிவுரையாளராக இருக்கிறாங்க.
அவங்களுக்கெல்லாம் விளங்கிட்டு பக்கத்தில் எனக்கு பக்கத்தில் அருகில் இருந்தவர் கூட ஒரு ப்ரொஃபஸர் நினைக்கிறேன் அவருக்கு என்ன பேர் குமரன் சார் கூட சொல்லியிருந்தாரு அவருக்கு அந்த ஹெடிங் வந்து விளங்கியில்லைன்னு. ஸோ எல்லாருக்கும் இது விளங்கியிருக்கும், உங்களுக்கும் இது விளங்கியிருக்கும். ஏதாவது கேள்வி இருந்தால் கருத்துக்களை தெரிவிங்க. அடுத்த காலையில் உங்களுக்கு நான் சந்திக்க ஏற்று மூலமான இது நன்றி ரோகி. நன்றியா? நன்றி 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 நன்றி.